நம்ம தமிழ்நாட்டில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சொந்த மாவட்டத்திலேயே வேலையை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸர் லெவலில் வந்து இந்த பர்மனெண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் வந்து வெளியிட்டிருக்காங்க. அண்டு இதுக்கான மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 48,450 ரூபா வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் 38 மாவட்டத்தில் இருக்கிற ஆண் பெண் இருவாரும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, இதுக்கான லொக்கேஷன் எங்கே இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ள வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ காஸ் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக அதோடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிடும். அப்படி இல்லைனா www.indianoverseasbank.in அப்படின்னு சர்ச் பண்ணினா போதும் டேரெக்டாக இந்த மாதிரி பேஜுக்கு வந்து வந்துடுங்க. இதுதான் இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து சென்னையிலேருந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் ரெக்ரூட்மெண்ட் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்ஸ்க்காக 2025 அண்ட் 2026க்கான வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 400 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 400 வேகன்சி வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து இந்த மாதம் 12ஆம் தேதி ஓப்பன் ஆகிடுச்சு. ஆல்ரெடி ஓப்பன் ஆகிட்டுருக்கு. 31/5/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே உங்களுக்கு 260 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், யூஆர் கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிசர்வஸ் கேட்டகரி வந்து யார் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்களோ அந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். அண்ட் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, ஒடிசா, மகாராஷ்டிரா, குஜராத், வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 400 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து இன்க்ளூட் கிடையாது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். அண்ட் இதுக்கான எலிஜிபிள் கேட்டகிரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்தியன் சிட்டிசன் மெயில் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து யாரெல்லாம் தகுதியாக இருக்கீங்களோ அவங்க எல்லாமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரையாரிட்டியும் வந்து இருக்குது. அண்ட் ஏஜ் லிமிட் என்ன, இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஏஜ் லிமிட் அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனுக்கான கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 1/5/2025 அன்றைக்கு வரைக்கும் உங்களுக்கு டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஏஜ் அண்டு குவாலிஃபிகேஷன் வந்து தகுதியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 20 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு டிகிரியோ அல்லது கிராஜுவேஷனோ நீங்கள் முடிச்சிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். எதுனாலும் இருக்கலாம், இதுதான் படிச்சிருக்கணும் அப்படின்ற கிடையாது. நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஏஜ் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர் ரிலாக்ஸேஷனும், ஓபிசிக்கு வந்து 3 இயர் ரிலாக்ஸேஷனும், அண்டு மற்ற கேண்டிடேட்டுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 இயர் ரிலாக்ஸேஷன் அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு தனியாக அண்ட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகிரியில் வரீங்களோ அந்த கேட்டகிரிக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ரிலாக்ஸேஷன் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான சர்டிஃபிகேட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் வந்து பார்த்துக்கோங்க. எலிஜிபிலிட்டியாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த எலிஜிபிளாக இருக்கீங்களா அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குவாங்க. அதனால் நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் என்ன இருக்குது, அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து உங்களுக்கு எத்தனை ஸ்டேஜில் வந்து இருக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்டேஜ் தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமு அண்ட் லோக்கல் இந்த எக்ஸாம் வந்து இருக்கும். அப்படி என்னன்றதை பார்க்கலாம். அண்டு இதில் நிறைய விதமான இது வந்து கொடுத்துருக்காங்க. இது சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர், அதாவது லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேலரியே 48,450 ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்கும். அண்டு பீரியட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 இயர் பீரியட் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் வந்து பர்மனெண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு பாண்ட் அமௌண்ட்டும் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேலரிலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரி நீங்கள் வந்து
கட்டு வந்து பண்ணிக்குவாங்க. அண்டு 2 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். இதுக்கான லீவு, ட்ராவல் அலவன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அண்டு லோக்கல் அதாவது லாங்குவேஜ் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் வந்து இருக்கும். லோக்கல் லாங்குவேஜ் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் வந்து இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் என்னென்ன எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங், கம்ப்யூட்டர் ஆக்டிடியூடில் வந்து பார்த்திங்கன்னா 30 கொஷினும், அண்ட் ஜென்ரல் எக்கனாமிக், பேங்கிங் அவேர்னஸில் வந்து 40 கொஷினும், அண்ட் டேட்டா அனலாசிஸில் வந்து பார்த்திங்கன்னா 30 கொஷினும், அண்டு இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா நாலேஜில் வந்து 40 கொஷினும், டோட்டலாக 140 கொஷின் இருக்கும். 200 மார்க்கான உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். உங்களுக்கான கொஷின் பேப்பரில் வந்து எந்த லாங்குவேஜில் வந்து இருக்கும். உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்டு ஹிந்தியில் 2 லாங்குவேஜில் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் வந்து இருக்கும். இதில் வந்து நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கா அப்படின்றது சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஷின் வந்து இழந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஒவ்வொரு நெகட்டிவ் மார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் 0.25 மார்க் வந்து கட் ஆகும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது 1/4 மார்க் 4 கொஷின் நீங்கள் வந்து இன்கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் வந்து கட் ஆகிற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான ஆன்லைனுக்கான எல்லா மெட்டீரியலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப்ல இருக்கிற மாதிரி இந்த சிலபஸ் எல்லாமே நீங்கள் படித்தவே போதும், அழகாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸாம் வந்து பாஸ் ஆகிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100% கண்டிப்பாக வந்து நடக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான பர்சனல் இன்டர்வியூ அண்ட் ஃபைனல் செலெக்ஷன் வந்து இருக்கும். அண்ட் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணி ஆகணும். 31/5/2025 அன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கான டைமிங் வந்து இருக்குது. அது எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்ஸ்க்கான இந்த அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜஸ் மட்டுமே உங்களுக்கு ₹175 வந்து இருக்கும். மற்ற கேண்டிடேட் ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி கேட்டகரி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜர் ஃபீஸ் வந்து ₹850 நீங்கள் வந்து ஃபீஸாக வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுறபோது வந்து கேர்ஃபுல்லாக வந்து அப்ளை வந்து பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறபோது ஃபெயில்டு இந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிவிடுவாங்க. அண்ட் ஒரே ஒரு நோட்டிஃபிகேஷனை மட்டும் கொடுக்கல, உங்களுக்கு நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஆஃபீஸர் அசிஸ்டண்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. அண்டு ஃபைனல் லொக்கேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதுனாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் எலிஜிபிலிட்டி அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கணும். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் போதுமானது, நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா அப்ரெண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ரெண்டிஸ் எல்லாம் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களாம் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. அப்ரெண்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேங்க் ஜாபுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட சொல்லலாம். அதை வச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை கூட பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இந்த வாய்ப்பு வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. நம்ம சொந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸில் வங்கியில் வந்து வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் நிறையவே இருக்குது. அதனால் அப்ளை பண்ணுறதுக்கு யாரும் மறந்துடாதீங்க. ஸோ கைஸ், தேங்க்யூ.